அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நமது சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம். அசுவசம பயனாளிகள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் 2026 மே மாதத்திற்கான கொடுப்பனவுகள் எப்போது கிடைக்கும், இந்த மாதம் எவ்வளவு தொகை கிடைக்கும் என்பது போன்ற மிக முக்கியமான தகவல்களை இன்றைய வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகின்றோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போது தான் எந்த தகவலையும் நீங்கள் தவற விட மாட்டீங்க. முதல்ல பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லி சொன்னால், அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த திகதி பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். மே மாதத்திற்கான அசுவசம கொடுப்பனவுகள் மே மாதம் 8ஆம் திகதிக்கும் 12ஆம் திகதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் உங்களது அசுவசம வங்கி கணக்குகளில் வைப்பில் இடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் வங்கிகளுக்கு சென்று நீங்கள் பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு மே 14 அல்லது 15ஆம் திகதி வரை தாங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். பொதுவாக வங்கி நடைமுறைகள் காரணமாக கணினியில் பணம் காண்பிக்கப்பட்டாலும் கைகளில் கிடைக்கிறதுக்கு சில நாட்களும் காலதாமதமாகலாம் என்பதை நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததாக இந்த மாதம் எவ்வளவு தொகை கிடைக்கும் என்ற சந்தேகம் பலருக்கும் உள்ள ஒரு கேள்வியாக இருக்கின்றது. கடந்த ஏப்ரல் மாதம் புத்தாண்டு காலத்திற்காக அரசாங்கம் மேலதிகமான ஒரு தொகையை மக்களுக்கு வழங்கியிருந்தது நாம் எல்லாரும் அறிந்த ஒரு விடயமாக இருந்தாலும், ஆனால் இன்றைக்கு கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்னு சொல்லிச்சோன்னா, அந்த மேலதிக கொடுப்பனவு ஏப்ரல் மாதத்திற்கு மட்டுமே உரியது. எனவே மே மாதத்தில் இருந்து உங்களுக்கு மீண்டும் வழமையான தொகை தான் கிடைக்கும் என்பது இங்கே குறிப்பிடக்கூடிய முக்கியமான ஒரு விடயம். உதாரணமாக நீங்கள் 5000 ரூபாய்க்கு தகுதியுடையவர் என்றால், இந்த மாதம் அந்த 5000 ரூபாய் மட்டும்தான் உங்களோட கணக்கில் வரும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. கூடுதல் பணம் இந்த மாதம் வழங்கப்பட மாட்டாது. பணம் கிடைக்காதவர்களுக்கான அறிவுறுத்தல் பற்றி கீழே பார்ப்போம். உங்களில் சிலருக்கு ஏப்ரல் மாதத்திற்கான கொடுப்பனவு இன்னும் கிடைக்காமல் இருக்கலாம். அவ்வாறு பணம் கிடைக்காதவங்க உங்களோட வங்கி கணக்குகள் விவரங்கள் சரியாக உள்ளனவா என்பதை கொஞ்சம் நீங்கள் போய் உறுதிப்படுத்தி கொள்வது நல்லது. தகவல் புதுப்பித்தல், அதாவது டேட்டா வெலிடேஷன் பணிகளில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் உங்களோட பணம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கலாம். எனவே உடனடியாக உங்களோட பிரதேச செயலகத்தில் உள்ள நலன்புரி அதிகாரிகளை சந்தித்து முறையிடுவது அவசியமாகும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அசுவசம தொடர்பான அடுத்தடுத்த அப்டேட்டுகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.